நிறைய தாய்மார்கள் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இளநரை இருக்குது என்னோடய குழந்தைக்கு 13 வயசு தான் ஆகுது, 12 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, அவங்களுக்கு இளநரை இருக்குது, அதை எப்படி போக்குறது அப்படின்னு கேட்பாங்க. இளநரை அப்படின்றது இப்போ சில பேருக்கு 13 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் எப்படி யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு இளநரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இளநரையை பற்றியும் அதை வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒரு 13 வயசு குழந்தைக்கு இளநரை வந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. அதை குறைக்கலாம். இப்போ ஒரு 10 முடி இளநரை வந்திருக்குன்னா அது 20 30 அப்படின்னு போகாமல் அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழி நம்மக்கிட்டையும் இருக்குது, பெற்றோர்கள்ட்ட அது ரொம்ப இருக்குது. அப்போ இளநரை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்லருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தைக்கு இளநரை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஏதோ ஒரு எண்ணெய் தராங்க, அதை நம்ம பூசிட்டு ஒரு மாதம்தான் பூசுவோம். அது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே மாதம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இளநரை போகலை அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இளநரை அப்படின்றது கண்டிப்பாக ஹெரிடிட்டி தான். இப்போ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த இளநரை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இளநரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டண்ட் கொடுக்கறது 90% அவங்களோட உணவு தான். உணவு பழக்க வழக்கங்கள். நான் உணவே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் தலைக்கு பூசிக்கிறேன், நான் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லைனா ஏதாச்சும் பேக்கு போட்டுக்கிறேன், ஹேர் பேக் போட்டுக்கிறேன், எனக்கு இளநரை சரியாயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 முடின்றது 100 ஆகும், 100 1000, அப்புறம் தலை ஃபுல்லாக நம்ம காலேஜுக்கோ இல்லைன்னா எங்கே போகும்போது கல்யாணத்துக்கோ நிற்கும்போது போயிட்டு மொதல் நாள் என்ன பண்ணிக்குவோம், டை அடிச்சுட்டு அந்த இளநரையை அந்த நேரத்துக்கு நம்ம சரி பண்ணிக்கிறோம். என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அதுக்கு உண்டான உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் எண்ணெய், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஹென்னா போடுறேன், எனக்கு இளநரை இருக்குமா வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹென்னா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஹேரை கண்டிஷனாக வைக்கிறதுக்கும் ஹேரை வெள்ளை முடி இருக்குதுன்னா அதை சிவப்பு கலராக மாற்றுறதுக்கு மட்டும்தான் ஹென்னா அப்படின்றது. சரிங்களா? ஸோ இளநரையை நான் சுத்தமாக போக்கணும், நான் ஹென்னா போட்டு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்புறம் சில பேர் உடனே என்ன பண்ணுவாங்க, இளநரைக்காக ஹென்னா, டீ டிகாஷன், காஃபி டிகாஷன், லெமனு இதெல்லாம் புழிஞ்சு யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு நான் என்னோடய இளநரையை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஹென்னா அப்படின்றது இட்ஸ் அ கண்டிஷனர் தான். இளநரையை போக்குறதுக்கு அது ஒரு 2% இளநரையை போக்காது. அந்த நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரௌன் கலராக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு உள்ள அந்த ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க, நான் டை யூஸ் பண்ணலாமா, எனக்கு ஹேர் கலரிங் யூஸ் பண்ணிக்கலாமா இளநரையை போக்குறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக ஹென்னாவோ ஹேர் டையோ தயவுசெய்து அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. சரி, இப்போ இளநரையை போக்குறதுக்கு நான் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அயன் டெஃபிஷியன்சி தான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு இளநரை இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த கால்சியமு அயனு இதெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களோட அம்மாவுக்கு இருக்கிற அந்த அயன் கால்சியம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு இப்போ நான் ஒரு அம்மா, எனக்கு இளநரை இருக்குன்னா நான் என்னோட குழந்தைக்கு அதை கொண்டு போகாமல் இருக்கணும்னா நான் நல்ல அயன் ரிச் ஃபுட்டு, கால்சியம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அயன் ரிச் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸு, நவாப்பழம், பீட்ரூட்டு, இதெல்லாமே அயன் ரிச் ஃபுட்டு. அப்புறம் கேழ்வரகு கஞ்சி ரொம்ப நல்லது. அதெல்லாமே கால்சியமும் இருக்குது, அதில் அயனும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இளநரை சின்ன வயசுலேருந்தே வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது நான் 100% ஃபுட்டில் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், நான் ஃபுட்டில் 100% நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது
வரும்போது அவங்களுக்கு இளநரை வரும்போது அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன அயன் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பிள்ளைங்க வந்து பொட்டேட்டோ ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பொட்டேட்டோவுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, பிளாக்கு ட்ரை கிரேப்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, இப்போ பெரியவங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு ஒரு 18 வயசு 20 வயசு அப்படின்னா நான் ஹேர் கலர் பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஹேர் கலர் பண்ணுறதை விட நேச்சுரல் இயற்கை சாயம், நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு பார்த்தா ஹென்னா தான். அந்த ஹென்னா என்ன பண்ணும், கருப்பு கண்டிப்பாக பண்ணவே பண்ணாது தலைமுடியை. அது என்ன பண்ணணும், ப்ரௌன் தான் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹேர் வந்து வெள்ளை முடி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஹேரை வந்து ப்ரௌன் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹென்னாவோட கொஞ்சம் டீ டிகாஷன் போடுங்க, நைட்டு ஃபுல்லாக அந்த இரும்பு சட்டியில் வச்சுருங்க, அதை வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட தலைமுடி கருப்பாகும் அப்படின்றாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து 100% வந்து அது மாதிரி ஆகவே ஆகாது. எப்படி ஒரு பச்சையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது அதோட மருதாணியோட தன்மை என்னென்னா, சிவப்பு கலர் தான் மருதாணியோட தன்மை. அந்த கலர் அதோட கலர் வந்து என்னென்னா மெரூன் கலர் இல்லைன்னா ரெட்டு கலர், அதுதான் அதோட தன்மை. ஸோ அதை வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணும்போது மெரூன் கலர் கண்டிப்பாக உங்கள் தலை மாறும். அதை வந்து லைஃப் லாங் கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஹென்னா அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து ஹென்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட தலைமுடி வந்து மெரூன் கலராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் அப்படின்றது ஹென்னா அப்படின்னு சொல்லுவேன். ஹேர் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் ஹேர் கலரிங், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலரிங். இப்போ நேச்சுரல் ஹேர் கலரிங் அப்படின்னா அது ஹென்னாவை தான் சொல்கிறோம் எல்லாருமே. பட் அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் தரும், கருப்பு கலர் தராது. ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து எல்லா ஃபேஸுக்கும் வந்து சூட்டே ஆகாது. ரொம்ப டார்க் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் ஒரு மாதிரி ஹென்னா கலர் வந்து சில பேரோட ஃபேஸுக்கு வந்து செட் ஆகாது. அதே மாதிரி வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த ஹேர் கலர் வந்து சிவப்பு கலர் பண்ணுறது வந்து அவ்வளோவா செட் ஆகாது. எல்லாருமே அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கருப்பு கலருக்கு தான் போயிருக்கிறாங்க. நேச்சுரல் ஹேர் கலர் வந்து ஹென்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் டீ டிகாஷன், காஃபி டிகாஷன், இது வந்து ஹேர் கலரிங் வர்றதுக்கு உண்டானதுன்னா மெரூன் கலர் தான் வரும். அது வந்து பர்மனெண்ட்டாக அது இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து யூஸ் பண்ண அது வந்து உங்களுக்கு வந்து மெரூன் கலர் வந்து அந்த வெள்ளை முடியில் வந்து மெரூன் கலராக தான் இருக்கும். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலரையே வந்து அதையும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெட்டாலிக் ஹேர் கலரு, இன்னொன்று வந்து க்ரீமி ஹேர் கலரில் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து பவுடர் ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவுடர் ஹேர் டை என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஹேர் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஹேரை வந்து ரொம்ப திக்கன் பண்ணி கொடுத்துரும். அதான் சில பேர் மெட்டாலிக் ஹேர் கலர் யூஸ் பண்ணுறவங்களோட ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அப்புறம் வந்து அவங்களோட அந்த தலைமுடி வந்து ரொம்ப வரன்ட்டு இருக்கும். ஸோ இந்த மெட்டாலிக் ஹேர் கலர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஹேருக்கு வந்து அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பவுடர் ஹேர் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் அந்த பவுடர் ஹேர் கலர் வந்து உங்களோட ஹேரோட அந்த தன்மையவே வந்து உங்களுக்கு கெடுத்துரும். இப்போ நான் வந்து என்னோட ஹேர் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கணும், பிளாக்காகவும் இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மெட்டாலிக் ஹேர் கலர், பவுடர் ஹேர் கலர் வந்து உங்களோட ஹேரை வந்து ரொம்ப வந்து திக்கன் பண்ணி அதோட அந்த உள்பக்கம் வரைக்கும் அந்த ஹேர் கலர் போயிட்டு உங்களோட ஹேர் பிரேக்கேஜ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பவுடர் ஹேர் கலர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகுனா ஹேர் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரீம் ஹேர் கலர் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கெமிக்கல் தான், ரெண்டுமே கெமிக்கல் தான். பவுடரை கம்பேர் பண்ணும்போது க்ரீம் ஹேர் கலர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.